நாள் ஞாபகம் பகுதியில் எம்ஜிஆரின் பல அறிய முடியாத தகவல்களை சினிமா ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையுமான வாமன அவர்களிடம் கேட்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எல்லாரும் கலைஞருக்கு தான் மனைவி துணைவி சம்சாரன்ட்டு இருந்தது. எம்ஜிஆர் கூட 3 மனைவின்றா உண்மையில் தான் சார். அந்த எம்ஆர் ராதா சுட்ட கேஸ் இருக்குது பாருங்க. அந்த சுட்ட கேஸில் அவரை வந்து இது பண்ணுறாங்க, குறுக்கு விசாரணை பண்ணுறாங்க. எம்ஜிஆர் நீ எப்போ பிறந்தேன்னு கேட்குறாங்க. அப்போது எம்ஜிஆர் வந்து 1917 பிறந்தேன்னு சொல்ல, எனக்கு சரியாக தெரியாது, 17 16 சொல்ல முடியாதுன்றாரு. ஆகவே அவருக்கு அந்த அந்த வருஷம் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. அப்போது 17 16 30 வயசு அவர் ஹீரோ ஆகிட்டார். 30 வயசில் முதல்ல அவர் வந்து மேலே போயிட்டுருக்காரு. மேலே போயிட்டுருக்கும் பொழுது தான் அவருடைய அடுத்த அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய கனெக்ஷன் வருது. அடுத்து இன்னொருத்தர் கூட. ஆமாம். எதனால? ஏன் அப்படின்னு சொன்னால், இல்லை முதல் 2வது ஒய்ஃபு அவங்களுக்கு சக்ஸஸ்ஸு, நல்ல ஒரு இது, அதிர்ஷ்டம், ஒரு வறுமையிலிருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தர் எப்படி வந்தது அதில்? அதான் அது எப்படி வருது அப்படின்னு கேட்டால், எதுக்கு காரணம்? இப்போது என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. காரணம் நீங்கள் கேட்குறீங்க. சில பேருக்கு ஜாதகத்தில் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ பல பேரோட இருந்தால் சில பேர் வந்து ஆஹா அதிர்ஷ்டசாலிப்பா. ஆமாம், பல பேர் அவங்கள சதாவதி அப்படி தானே இருந்திருக்காங்க. இல்லை 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 ஒருவனுக்கு பல பெண்களோடு தொடர்பு இருந்தால் அவனை அதிர்ஷ்டக்காரன் என்று சில பேர் நினைப்பார்கள். அவன் எங்கேயோ மச்சம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆமாம், மச்சம் இருக்கணும். ஆனால் ஜாதக கணக்குப்படி பார்த்தா சில விதத்தில் அது வந்து ஒரு தோஷம், கலத்தர தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த பெண்டாட்டி தொடர்பான 7வது வீடு, அந்த வீடு தொடர்பாக ஒரு தோஷம் இருந்தால் தான் பல பெண்களோடு போவது, இல்லைன்னா பெண்கள் அந்த நேரம் காலம்லாம் கழித்து கல்யாணம் பண்ணு, 50 வயசில் கல்யாணம் பண்ணுறது, அப்படி ஒரு கலத்தர தோஷம் இவருக்கு இருக்கா? எம்ஜிஆர் இருக்குது. அதனால தான் இவருக்கு முதல்ல இறந்து போயிட்டாங்க. 2வது பெண்ணுக்கு வரும்பொழுது சதானந்தவதிங்கிறது பேர். சதானந்தவதின்னு என்ன? எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஆனால் அவங்க ஆனந்தமாக இருக்க முடியாத அளவில் அவங்களுக்கு வந்து காச நோய், அதுவும் நுரையீரலில் காச நோய் என்று தெரிய வந்தது. டிபி அப்படின்னு சொன்னால் அது முதல்ல என்ன வைக்கிறதுனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து இருக்க முடியாது. ஆமாம், அது ஒரு தொற்று நோய் சார். ஆமாம், அப்படி தொற்று நோய் அது. ஆமாம், இருமுனாவே பக்கத்தில் இதுன்ட்டு, அதனால் இருமுனாலோ தும்புனாலோ அந்த சளி மெரிச்சாலோ வரும்ன்றாங்க. அப்படியே எரிக்கணும் சொல்லுவாங்க. அப்படின்னா இப்படி இருந்த துறையில் அவங்களோட எம்ஜிஆர் அவங்க மேலே இது நடக்கிற எந்த வருஷம்? இப்போ இதெல்லாம் 40களுடைய இப்போ ஒரு ஹீரோ ஆர்ஆர்ல கொஞ்ச நாள்லாம் இதெல்லாம் வந்துடுது. ஸோ 40 என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கூட ஒன்று உண்டாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டார், அதில் வந்து கருச்சிதைவாயிடுத்துன்றாங்க. அப்புறம் இன்னொரு அபார்ஷன் ஆகிடுது. இன்னொரு டாக்டர் ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் சதானந்தவதிக்கு அவருடைய பிஆர் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு டாக்டர், எம்ஜிஆருக்கு எங்கே எம்ஜிஆர் போனாலும் அவர் இருப்பார். எம்ஜிஆருடைய பர்சனல் டாக்டர், குடும்ப டாக்டர், எம்ஜிஆருடைய பிரத்யேக டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம். அவர் வந்து இவங்களை சதானந்தவதியை ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க சீக்கிரமாகவே தெரிஞ்சு போச்சு இது இருக்குன்னு. ஆனால் அவங்க வந்து 1942 கல்யாணம் பண்ணாங்க. கொஞ்சம் வருஷத்தில் தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவங்க 62 வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை நீடிச்சது. 42 20 வருஷம் 20 வருஷம் அந்த பிஆர் சுப்பிரமணியம் அவருடைய குடும்ப வாழ்க்கை நீடிச்சது. ஆனால் குடும்ப வாழ்க்கை இல்லாமல் எல்லார வாழ்க்கை நீடிச்சது, அவ்வளோதான். அவங்க இருந்தாங்க வீட்டில். அந்த வீட்டுக்குள்ளே ரூம்ல எல்லாம் எப்படி எவ்வளோ போய் அவங்க ரொம்ப பக்கத்தில் போகும். கடைசியில் சொல்கிறாங்க இல்லை, அப்போ அந்த 20 வருஷம் இருந்தது, அதுக்குள்ளே வேற ஏதாவது கல்யாணம் பண்ணுறாரா? இல்லை, கல்யாணம் பண்ணலை அவர். ஆனால் ஒரு தொடர்பு வந்துடுது. கல்யாணம் ஆகலை. அவர் என்ன ஏன் சொல்கிறேன்னா, அடுத்ததுக்கு நான் உள்ள இப்போ இதை திறக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாம் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் வந்து ஏன்னா இந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரையும் கல்யாணம் பண்ணலை. அவர் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் அவர் ஒரு ஆம்பளை தானே. ஆமாம், அவர் ராஜாஜி இருந்தார். ராஜாஜியினுடைய மனைவி அவருக்கு 40 வயசுலேயே நம்ம இறந்து போயிட்டாங்க. அவர் 92 வயசு வரைக்கும் தனியாக இருந்தார். அவங்கெல்லாம் வந்து எதுக்குன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்க மாட்டாங்க.
உடல் தேவைகள் உடல் தேவைகள் நினைக்க மாட்டேங்க. இப்போதான் சில பேர் சொல்ல என்னமோ சொல்கிறாங்க, ஏதோ சில பேர் யூடியூப் சேனலில் பாடி ஏதோ இது சொல்கிறாங்க, பாடி நீடோ ஏதோ சொல்கிறாங்க, உடல் தேவை அப்படிங்கிறத அதெல்லாம் ராஜாஜி மாதிரி அவங்கெல்லாம் பெரிய நினைக்க மாட்டாங்க. இவர் வந்து சினிமாவில் நடிக்கிறவருங்க. ஆமாம், சினிமாவில் நடித்து பல நடிகைகளோடு நெருக்கமான காட்சிகள் எல்லாம் நடிக்க வேண்டியவர். அப்படி இருக்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு இருக்கும் பொழுது தான் அவருக்கு ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க கதையை, இந்த சதானந்தவதி கதையை இது பண்ணிடுறேன். அப்போது அவங்க உயிரோடு 62 வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 3வது அவங்களுக்கு அமையிறதுன்னு சொல்கிறேன்ல ஒரு தொடர்பு. ஏன் தொடர்பு 3வது மனைவி நான் சொல்லலைன்னா, எம்ஜிஆரே பிற்காலத்தில் சொல்கிறார், நானும் என்னுடைய அவங்களும் 18 தொடர்ந்து வாழ்க்கை நடத்துவதற்கு தொடங்கிய பிறகு 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை உறுதியாக திருமணம் என்று நாங்கள் அதை இது செஞ்சோம். ஸோ அப்பயே லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி, கரெக்டாக சார். இப்போ சொல்லணும்னா அதுதான் லிவிங் டுகெதரில் தான் இருந்திருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சதானந்தவதியினுடைய அனுமதியோடு அதை செய்தார்னு சொல்கிறாங்க. அந்த லிவிங் டுகெதர் அவங்க கிட்ட மாற்ற தான் வச்சுட்டு இருந்தார் எம்ஜிஆர். இல்லை, அது நீங்கள் அப்படி அவருடைய எம்ஜிஆருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் போய் பார்க்கல. எம்ஜிஆர் வந்து நீங்கள் எம்ஜிஆருடைய பார்க்கல. தமிழ் சினிமா பற்றி நல்லா கரைச்சி குடித்தவர். இல்லை அவங்களாம் எப்படின்னா, அது வந்து சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கையை சாதாரண மக்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட முடியாது. பர்சனல் லைஃப் வாழ்க்கை வேறு அப்படி எடுத்துக்கலாம். இல்லை, திரையில் அவங்களுக்கு இப்போ நெருக்கமாலாம் இருக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு ஏதாவது விருப்பம் ஏற்படும், 2 பேருக்கும் தொடர்ந்து விருப்பம் ஏற்பட்டால் 2 பேரும் இதுவாக இருக்கலாம், கூட இருக்கலாம், அப்படிலாம் இருக்குது. ஆகவே சதானந்தவதியினுடைய அனுமதியோடு தான் அவர் தன்னுடைய 3வது தொடர்பை, ஏன்னா அவளுக்கு டிபி. ஆமாம், அவள் இருக்கும்பொழுது அவள் என்ன சொல்லுவா, நீங்கள் வந்து யாரோடையும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேர் கேட்குறவங்களும் இருக்காங்க. நீங்கள் வந்து என்னை தவிர வேறு யாரையும் தொட்டக்கூடாது, இப்போ என்னை தொடலை, வேறு யாரையும் தொடக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு போகிறவங்க இருக்கலாம். ஆனால் இந்த அம்மா பாவம், அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அவங்களுடைய அனுமதியோடு தான் அவருடைய 3வது மனைவியாக அமைந்து அவருடைய இல்லத்திலே தொடர்ந்து ஆட்சி செலுத்திய மனைவியாக, இல்லாளாக ஆட்சி செலுத்திய ஜானகி ராமச்சந்திரன், விஎன் ஜானகி என்கின்ற ஜானகி ராமச்சந்திரனோடு அவருக்கு திரையுலகத்தின் வாயிலாகத்தான் தொடர்பு ஏற்பட்டது. மீதி 2 திரையுலக இல்லை 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 அவங்க அம்மா பண்ணி வச்சது. இது எப்படி அதுதான் அவருக்கு நினைச்சது. சரி, அப்போ 2வது மனைவி டிபியில் இருக்கு. நீங்க சொல்ற அந்த ஜானகி எப்படி அவங்களுக்குள்ள தொடர்பு வந்தாங்க அப்படின்னு கேட்டா, அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் எம்ஜிஆருக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகிற இன்னொரு விஷயம் இருக்குது. அவங்களும் கும்பகோணத்தில் தான் வாழ்க்கையை தொடங்கினாங்க. இங்கேருந்து வந்து கும்பகோணத்துக்கு போனாங்க. வைக்கத்துலேருந்து கும்பகோணத்துக்கு ஏன் போனாங்கன்னு கேட்டால், பாபநாசம் சிவன் என்கின்ற மிகப்பெரிய பாடல் எழுதுறவர், மியூசிக் போடுறவர், தமிழ் தியாகையர்னு பிறகு பெயர் பெற்றவர். அவருடைய அண்ணன் பாபநாசம் ராஜகோபால் ஐயர் அப்படிங்கிறவர் அங்கே லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல் அப்படின்னு கும்பகோணத்தில் இருந்த ஸ்கூலில் அவர் தமிழ்வாத்தியாராக இருந்தார். பின்காலத்தில் மருதகாசின்னு ஒரு பாடலாசிரியர் ஃபேமஸாக வந்தார், அவருக்கெல்லாம் தமிழ்வாத்தியாராக இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கும் நாராயணி அம்மாளுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. அப்போது நாராயணி அம்மாள், ஜானகி, பாபநாசம் ராஜகோபால் ஐயர் ஒரே குடும்பமாக வாழ தொடங்குறாரு. சில பேர் வந்து பாபநாசம் ராஜகோபால் ஐயர் தான் இவங்களுடைய தந்தைன்னு சொல்கிறாங்க. அது 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 தவறு என்று நினைக்கிறேன். அவர் தந்தையாக வந்தார். அப்போது வந்தபோது, ஆனால் இந்த நாராயணி அம்மாளுக்கு வந்து இந்த ஜானகி இருக்காளே, விஎன் ஜானகி, வைக்கம் நாராயணி அம்மாள் ஜானகி. இந்த விஎன் ஜானகி, இப்போ அப்பா அவர் தான் சொன்னால் விஆர் ஜானகின்னு போடணும், ராஜகோபால் ஐயர் அப்படி போடலை. அவங்க விஎன் ஜானகி. அந்த விஎன் ஜானகி ஏதாவது சினிமாவுக்கெல்லாம் போகக்கூடாது, நடனம்லாம் ஆடக்கூடாது, அதிலெல்லாம் விருப்பம் இல்லை அவங்க அம்மாவுக்கு. ஏன்னா அதெல்லாம் சமூகத்தில் கொஞ்சம் குறைச்சலாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ராஜகோபால் ஐயருக்கு இந்த மாதிரி நடனம், சினிமா அதெல்லாம் பிடிக்கிறதுனால அவர் என்ன பண்ணார், இந்த பொண்ணை கொண்டு போய் கே சுப்பிரமணியம் பிரபல இயக்குனர் அவர்கிட்ட அறிமுகம் பண்ணி வச்சுட்டாரு. இந்த அம்மா கொஞ்சம் அவருடைய நடன குழு இருந்தது. என்ன, அந்த நடனக்குழுவில் இவங்களை சேர்த்து விட்டாங்க. அந்த நடனக்குழுவில் இவங்க நல்ல 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 இதுவாக இருப்பாங்க இவங்க. அந்த நடனக்குழுவில் சேர்ந்த அப்புறம் அங்கே ஜெய்சங்கர்னு ஒரு நடன ஆசிரியர், அதெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த உடல்லையே ஒரு நளினம், உடல் இதில் அதெல்லாம் வந்தது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸராக அப்படி வந்தாங்க.
சில படங்கள்லாம். அந்த டான்ஸராக வந்த அப்புறம் இவங்களுக்கு வந்து கே சுப்பிரமணியம் வந்து ரோலே கொடுக்க ஆரம்பித்தார், சின்ன சின்ன ரோல். அனந்த சயனம் 1942, பர்திருஹரி 1944. அப்புறம் பின்னாடிலாம் அவங்க வந்து சித்திர பகாவலி, சகட யோகம் இப்படிங்கிற படத்துலலாம் நடிச்சுட்டு வந்து ஒரு நடிகையாக பரிணமித்தாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸோடைய மிக பெரிய வெற்றி படமாக அமைந்த 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணிங்கிற படத்தில் இவங்க தான் அந்த டைட்டிலில் அபூர்வ சிந்தாமணி. 1000 தலை வாங்கி, 1000 இல்லை 999 தலையை வாங்கி 1000வது தலையை வாங்க முயற்சி செய்யும் பொழுது தான் அது முடிவுக்கு வருகிறது. அப்படி பண்ணக்கூடிய அதுலேயும் டைட்டிலில் இருந்தாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி பாடமும் செஞ்சுருக்காங்க, தெலுங்குலேயும் நடிச்சிருக்காங்க. இப்படிலாம் இருந்துன்னு இருக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க எல்லாத்தோடையும் அவங்களுடைய ஒரு உச்சம் என்னென்னா, எம்கே தியாகராஜ பாகவதர் அப்போது வந்து அவருடைய வீழ்ச்சி இன்னும் தொடங்கவில்லைன்னு அவர் ஜெயிலுக்கு போய் வந்துட்டார். ராஜமுக்திங்கிற படம் எடுத்தார். அந்த ராஜமுக்திங்கிற படத்தில் பாகவதருக்கு இவங்க தான் ஹீரோயின். அந்த ராஜமுக்தி தோல்வி அடைந்த பிறகுதான் அவருடைய சரிவு வந்தது. ஆக ராஜமுக்தி அமையும் பொழுது ஆஹா ஜானகியா ஹீரோயின் அப்படின்னு கேட்டாங்க. பானுமதி கூட அதில் நடித்தாங்க, எம்ஜிஆர் கூட அதில் இருந்தார். அப்போது பார்த்துட்டாங்க. அப்போது பானுமதி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அங்கே இருக்கும்போது கையை கட்டிட்டு தான் நிற்பார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்களுக்கு முதல்ல அப்படிலாம் இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து மோகினி அப்படிங்கிற படத்தில் 1948 சேர்ந்து நடிக்கிறாங்க. விஎன் ஜானகியும் ஜோடி எம்ஜிஆரும். அந்த இடத்துல அது பெருசாக வந்ததாக தெரில. அடுத்தது மருத நாட்டு இளவரசி அப்படின்னு கலைஞர் கருணாநிதி வசனம், எம்ஜிஆர் அதில் நடிக்கிறார். இவங்க வந்து நடிக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க ரொம்ப. ஆனால் இது என்ன விஷயம் அப்படின்னா, ஜானகிக்கு அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுது. அது எப்போ கல்யாணம் ஆச்சுன்னா 1940-42 ஆகிடுது. அவங்க யாரை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, கணபதி பட் அப்படின்னு ஒரு நடிகர். அதே மேக்கப் எல்லாம் போடுவார். பிற்காலத்துலலாம் கூட நம்ம பார்க்கலாம், 60கள் அதெல்லாம் சின்ன ரோலில் வருவார். அதை கணபதி பட்டை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மேக்கப் மேனை. ஆமாம். அதுலேருந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்கக்கிட்டே அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய நடிப்பு வாழ்க்கைக்கு குந்தகமாக இல்லாத ஒருவரை மனம் செய்ய வேண்டும். இவர் அங்கே நடிப்பிலேயே இருக்கிறார், இவர் மேக்கப் மேனாகவும் இருக்கிறார், இவரை செய்தால் இவர் தடை செய்ய மாட்டார். அந்த நெளிவு சுழியெல்லாம் நல்லா தெரியும் மேக்கப் மேனுக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அவங்க மேக்கப்பும் கற்றுக்கிட்டாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கிட்டேருந்து மேக்கப்பை கற்றுக்கிட்டு என்னுடைய மேக்கப்பை நானே போட்டுப்பேன், அதையும் கற்றுக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது தான் எம்ஜிஆருக்கு இவருக்கும் நெருக்கம் ஏற்படுகிறது. எந்த படத்திலிருந்து? இப்போ மோகினியில் சேர்ந்து நடிச்சாங்க, மருத நாட்டு இளவரசியில் அதில் சொன்னீங்க. அதுதான் டர்னிங் பாயிண்ட். 2 பேருக்கு உள்ள. ஆமாம், டர்னிங் பாயிண்ட். அதுக்குள்ளே இப்போ இவங்க ஒரு இது நடக்குது. ஒரு இப்படி ஒரு முன்னாடியே கல்யாணமானவங்க, கல்யாணமாகி ஒரு பிள்ளையும் இருக்குது, சுரேந்திரன் அப்படின்னு பேர். என்ன, அவர் பிற்காலத்தில் எம்ஜிஆரோட இருந்தார். அப்படி இருக்குது. இப்படி இருக்கிறவங்க அவங்களுக்கு இப்படி ஆனோன்னு பல விதமான இடைஞ்சல்கள்லாம் பலது வந்தது. அது இதில் வந்து நான் ஒன்று கேட்குறேன், இவங்க 2 பேரும் இதாவது தொடர்பு உண்டாகுது, அப்போனா லவ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். இதில் வந்து யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது அதாவது தெரியுமா? இல்லை, அது யார் ஃபஸ்ட்டுன்னா, லவ்ங்கிறது வந்து அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு ஆம்பளை எம்ஜிஆர் சொன்னாரா இல்லை அதெல்லாம் வந்து சில பேர் யார் வந்து தாங்கள் விளக்கு பிடித்தவர்கள் போல் இருக்கிறவர்கள் சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்தில் அவருடைய அம்மா இறந்து போயிருந்தார். ஜிஎன் ஜானகி நாராயணி அம்மாள் இருந்தாங்க, அவங்க 45 இறந்து போயிடுறாங்க. இப்போது 47, 48 இந்த டைமில் அவருடைய தாய் மாமன் தான் அவங்களுடைய கார்டியனா பல அக்ரிமெண்ட்லாம் கைது போட்டுன்னு இருக்காரு. இப்போ அவர் கணவரும் இருக்கிறாங்க, கணபதி பட்டு இருக்காரு. கணபதி பட் இருந்தாலும் கணபதி பட்டுங்கிறவர் வந்து ஒரு சைடு ரோலில் நடிக்கிறாரு, மேக்கப் மேனாக இருக்காரு, கணவனாகவும் இருக்காரே தவிர அவர் வந்து இந்த மாதிரி பிஎன் ஜானகி கணபதி பட் ஒரு கணவன் பேரளவில் கணவன் அப்படிதான் இருக்கா. இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தர் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு ஆங்கிலத்தில் எழுதிய ஒருவரே என்ன நினச்சிட்டு இருக்காரு, கணபதி பட்டு தான்
இந்த விஎன் ஜானகி எம்ஜிஆரோட சேரும் பொழுது பலவிதமான சேர விடாமல் பலவிதமான தொந்தரவுகள் கொடுத்தார் அப்படின்னு நினச்சி எழுதுகிறார் ஒருத்தர். ஆனால் அப்படி அல்ல. கணபதி பட்டு ஒன்றும் சொல்லலை. யார் தடை பண்ணதுன்னா இவங்களுடைய தாய்மாமன் நாராயணன் தான். ஓ, அவன் என்ன பண்ணான், அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எம்ஜிஆருக்கு வாய்ப்பே குறைச்சலாக இருக்குது. இவர் ராஜகுமாரில் நடித்தார், மோகினியில் டிஎஸ் பாலையா பேர் முன்னாடி வரும், இவர் அப்புறம் தான் வரும். புரியுதா உங்களுக்கு? இவர் ஹீரோவாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்மளுடைய ஜானகியோ ஹீரோயினாக குருன்னு மேலே பாய்ஞ்சு போய்கிட்டு இருக்கா. இவள் இருக்கும் பொழுது இவளுடைய பணத்தெல்லாம் சூடுறதுக்காக தான் இந்த ராமச்சந்திரன் இவன் பின்னாடி வரான். அவருடைய கணக்கு. தாய்மாமன் விஎன் ஜானகியுடைய தாய்மாமன் அவருடைய கணக்கு. ஆனா ஹஸ்பண்டுக்கு அந்த ஹஸ்பண்ட் அதெல்லாம் இது பெரிய இதெல்லாம் இந்த மாதிரி பேரளவுக்கு லீகல் அளவுக்கு பேரளவுக்கு கணவர் லீகலெல்லாம் வரல. அது எம்ஜிஆருக்கு இன்னொரு பயமும் இருந்தது. அந்த காலத்தில் இந்த பிகமி ஆக்ட், அதாவது ஒரு ஆள் 2 பேரை கல்யாணம் பண்ணால் அவனை பிடிக்காதவங்க ஏதாவது பண்ணால் ஜெயிலில் கூட தள்ளலாம். ஓ, இது எப்போ நடந்தது? 1948 49 அந்த டைமில். ஓ, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிகமி ஆக்ட் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அவர் நேரடியாக கல்யாணம் பண்ணல. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த நாராயணன் என்ன பண்ணுறாரு, இவரை எப்படியாவது தடை பண்ணி பல விஷயமா உனக்கு என்ன இன்டர்வியூ பண்ணுறாரு. ஏதாவது இதுக்கே வரமாட்டேங்கிறாரு, சமரசத்துக்கே வரமாட்டேங்கிறாரு. அப்போ அந்த அம்மா கை காட்டுறாங்க, ஒத்துக்கோ, நீ அவன் என்ன கேட்டாலும் ஒத்துக்கோ, நான் இருக்கேன். நீ யார்? கணவர் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறார். விஎன் ஜானகி சொல்கிறா, அவன் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான், நம்ம தான் சேர்ந்துட்டோமே, நீங்கள் அதை இது பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்கிறா. ஆனால் கடைசியில் என்ன ஆகிடுது, இப்போ இவங்க கூட பார்த்தா கே சுப்பிரமணியம் சொன்னேன் உங்ககிட்ட. கே சுப்பிரமணியம்னா எம்ஜிஆருக்கு ரொம்ப சில படங்கள்லாம் இருக்கும். சேரில் சுப்பிரமணியம் உட்காந்துருப்பார், பக்கத்தில் 3 பேர் உட்காந்துருப்பாங்க, கீழே உட்காந்துருப்பார், அவருக்கு காலடியில் உட்காந்துருப்பார் எம்ஜிஆர். 40களினுடைய கடைசியில் 50களில். ஸோ இவங்க கே சுப்பிரமணியம் அவர்கள் சமரச பேச்சு இதெல்லாம் சேர்ந்து அவங்க ஜானகியை அவர் அந்த கணேஷ் பட்டுக்கு அது ஒரு முடிவு கட்டி விட்டு பிரிஞ்சு லீகலாக பிரியாம அவங்க மனதளவில் பிரிஞ்சு வந்துடுறாங்க இங்கே. இப்போ அப்புறம் வரக்கூடிய டைமில் இன்னொரு படம் கூட, நாம்னு ஒரு படம், அது மேகலா பிக்சர்ஸ் நாம்னு, கலைஞர் கருணாநிதி, காசிலிங்கம் அண்ட் எம்ஜிஆர் எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு நாம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் இவ தான் ஹீரோயின். அதுக்கு முன்னாடி சில படங்கள் இவங்க 2 பேருக்கு இப்படி கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம். எம்ஜிஆர் உடைய மனைவிக்கு இது தெரியாம அதான் சொன்னேனே, அவங்களுடைய அனுமதியோடு அவங்களுக்கு இது தெரியும் இல்லை. அது எப்படி தெரிஞ்சதெல்லாம் அவங்க இதெல்லாம் நெளில் ஒருத்தருக்கு வேற ஒன்று ஏதோ தொடர்பு ஏற்படுகிறது. தொடர்பு ஏற்பட்டால் தான் பாவம் கணவன் இப்படி இருக்கான், நம்மளால் தொடக்கூட முடியல, அவரால் உட்காரக்கூட முடியும். ஆனால் கடைசி நாள் 1962 வருடம் எம்ஜிஆர் இந்த திமுகவுக்கு பலவிதமான சூறாவளி பிரச்சாரம்லாம் செஞ்சுட்டு வராங்க. உள்ளே வராரு. நீங்கள் அண்ணா ஜெயிச்சிருவாரா அப்படின்னு ஏதோ கேட்குறாங்க சதானந்த பற்றி. நீ அதெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அங்கேயே உட்காந்துறாரு. பாருங்கள் எவ்வளவு களைச்சி போய் சூறாவளி இது பயணம்லாம் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இவர் கையை அவன் கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சி எம்ஜிஆர் அந்த களைப்பிலேயே தூங்கி போய்டுறாரு. அங்கே தூங்கி எழுந்து அப்படி கையை அப்படி பிடிச்சி பார்த்தா அந்த கையில் பிடி இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட 62 அவங்களுடைய இது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போது சிவாஜியெல்லாம் போய் பார்த்துருக்காங்க அவர், சிவாஜி கணேசன் அவர்கள். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் கதறி அழுதார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே அவருடைய அந்த ஒரு மனைவி பக்கத்துலேயும் போக முடியாது, குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் அவளுடைய எவ்வளோ ஜாக்கிரதையாக 42 வந்தவங்க அனுபவிக்க முடியாது அந்த நிலைமையில இருந்தார். ஆனால் இருக்காங்கல்ல, சாப்பிட்டாங்களா, பார்த்தாங்களா, பக்கத்தில் புருஷன் பார்த்தாரா, போனாரா, விலைக்கு வைக்காத எது இல்லை, பார்த்தார வைக்க தன்னுடைய மனைவின்ட்டு. அப்படி அவ்வளவு வருஷம் அந்த மருத்துவரும் பிஆர் சுப்பிரமணியம் 20 வருஷம் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த லாயிட்ஸ் சாலையில் அவருடைய ஆஃபீஸு, பில்டிங், வீடு எல்லாம்
எம்ஜி சக்கரபாணியும் குடும்பமும் அங்கே தான் இருந்தது, அவர் குடும்பமும் அங்கே தான் இருந்தது. இங்கே லாயிட்ஸ் ரோட்டில் இருக்கிறது. இப்போது அதெல்லாம் மாறி போச்சு. அந்த இடத்துல அதுக்கு வந்து அங்கே ஏபி ராமன் அப்படிங்கிற இந்த ராமன்னு இவர் ஒருத்தர் வக்கீல், இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய பிஎஸ் ராமன் நினைக்கிறேன், அவருடைய அப்பா. அவர் தான் வாடகைக்கு இருக்கார் எம்ஜிஆர் அங்கே. அந்த வீடை எம்ஜிஆருக்கு அவர் வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன், இன்னைக்கு இப்போதைக்கு அட்வொகேட் ஜெனரலாக அவர் தான் தமிழ். ஆமாம், அவர் தான். அவரை வந்து மிஸ்டர் ராமச்சந்திரன், நீங்கள் இவ்வளவு ரூபா கொடுக்குறீங்க, எனக்கு மாதத்துக்கு இவ்வளோ ஆகுது, வருஷத்துக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க, நீங்கள் இதையே ஒரு 2 times 3 times கூட போட்டு ஒரு 3 yearsல பார்த்தா இந்த வீடே உங்களுக்கு ஆகிடுமே. ஓ, வாடகைக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வீட்டே வாங்கிடலாமே, நான் உங்களுக்கு வித்துடுறேன், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன். அவர் என்ன சொல்கிறார் எம்ஜிஆர், ராமச்சந்திரன் வந்திருக்கான் பார்த்தியா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார்னா, சும்மா ஏதோ ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி இருக்காது, தன்னுடைய மகனை கூப்பிடுற மாதிரி என்ன ராமச்சந்திரன் கூப்பிடுவார். அந்த அவர் கொடுத்த வீடு தான் எம்ஜிஆருக்கு நிரந்தரமாக அங்கே லாயிட்ஸ் ரோட்டில் ஒரு பெரிய வீடாக அவருடைய இது மாதிரி ஏற்பட்டது. அந்த வீட்டில் இந்த சதானந்தவதி அங்கே இருந்த பிறகு அந்த நினைவுகளால் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி அப்போ தான் ராமாவரம் தோட்டத்துக்கு போகிறார். சரி, அந்த இவங்க விஎன் ஜானி கூட எப்போ கல்யாணம் நடக்குது சார்? சதானந்த் இறந்த பிறகு நடக்குதா? இறந்த பிறகு தான். அவர் என்ன சொல்கிறார், எம்ஜிஆர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்னா, அவங்க சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் இந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து ஏதாவது துப்பறியும் நிபுணர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணலை. எம்ஜிஆர் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு கண்ணில் வழக்கெண்ணையை விட்டுக்கிட்டு ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறது கிடைக்கிறது தான். அப்போது எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, நானும் ஜானகியும் 18 வருடம் இணைந்து வாழ்ந்த பிறகுதான் எங்களுடைய திருமண பந்தத்தை உறுதிப்படுத்தினோம். ரெஜிஸ்டரோ ஏதோ பண்ணிட்டாங்க. இரண்டாவது மனைவி இறந்த பிறகு. ஆமாம், இவங்க அப்போ கூட அவங்க இந்த வீட்டில் கொண்டு கூப்பிட்டுன்னு வரல, அவங்கள பக்கத்துலேயே அந்த லாயிட் சாலையில் எதிர்க்க ஒரு தெரு போகும். இப்போ கூட நல்லா இருக்கும், நிறையா ஃப்ளாட் வந்துடுச்சு, நம்ம மரங்கள்லாம் நல்லா இருக்கும். அங்கே ஒரு வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. அதன் பிறகு தான் ஜானகி. ஆமாம், அதன் பிறகு தான் அவங்க வந்து இதுக்கு வந்து ராமாவரம் தோட்டத்துக்கு போயிடுறாங்க. ஸோ குடும்பத்துக்கு தெரிஞ்சுதான் விஎன் ஜானி கூட பழகியிருக்கார். ஆமாம், அவங்க அம்மா வந்து 1952ஆம் ஆண்டு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், நான் எவ்வளவோ நாளாச்சு, நான் சாகும்போதாவது சொந்த வீட்டில் சாகணும்டா அப்படின்னாங்களாம். அது ஏறக்குறைய அது பலிக்கிற அளவில் இந்த ஏவி ராமன் அவர்கள் உதவி செஞ்சார். சரி, அங்கேருந்து அந்த இரண்டாவது மனைவி இறந்த அந்த நினைவுகள் தாங்க முடியாத ராமாவரம் தோட்டத்துக்கு வராங்க. ஆமாம், அதனால் அவங்க வந்து இது அதே மாதிரி நான் வந்து சொல்லியிருக்கேனே, அவருடைய பிறகு அவங்க போன பொழுது அவங்களுக்கு முதல் கணபதி பட் அவர்கள் வாயிலாக பிறந்த சுரேந்திரன் ஆமாம் அப்படிங்கிறவர் அங்கே இருந்தார். அவர் வந்து சுரேந்திரன் எல்லாம் சினிமா கினிமாவில் நல்லா படிக்கணும், அது பண்ணணும், நல்லா இது பண்ணுவார். அவரை வந்து அந்த இப்போ அவங்க கூடயே ஜானகி கூடயே இருக்கிறார். ஆமாம், அந்த பையன் கூட கணபதி பட்டோட இல்லை, ஜானகியோட தான் இருக்கான். அவங்க லாயிட்ஸ் ரோடில் கணபதி பட்டு இங்கே நம்ம என்ன சொல்கிறது, மயிலாப்பூரில் ஒரு வீட்டில் இருந்தார். அந்த வீட்டை குறித்து நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் வந்து அவருக்கு அங்கே ஒரு பையன் இருந்தான்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்போ அந்த வீடு ஜானகி 2 இல்லை அவங்க ஒரு பையன் அப்படி இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் வீடு காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் கொஞ்சம் மாறி போயிருக்கு, எல்லாம் மாறி போயிருக்குல்ல காலப்போக்கில். அதனால் அவருடைய என்ன அவருக்கு கடைசியில் அவர் வந்து 1962 63 பிஆர் பந்துலு படங்கள்லாம் சில ரோல்ஸ்லாம் வந்துட்டு இருப்பார், அவர் நடிப்பார். நல்ல ஒரு இதுவாக இருப்பார், பார்க்குறது கூட அவர் வந்து இதுவாக இருப்பார். ஆனால் அவர் வந்து அவருடைய அமைதியான வாழ்க்கை, அவர் வந்து எனக்கு தான் வேணும் அது வேணும்னு கேட்கல. அவர் அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த அம்மா வந்து இதுக்கப்புறம் பிறகு அங்கே போன அப்புறம் கம்ப்ளீட்டாக போயிட்டு அங்கே ஒரு தனி செட்டப் ஆகிப்போச்சு அவங்களுக்கு. ஆமாம், அங்கே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. எம்ஜிஆர் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது ஆகி அரசியல் ஒரு பரிமாணம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆர் பெரிய அளவில் ஆகிட்டே போகிறார், பெரிய லெவலில். அப்போது அவருடைய வீடு சரியாக இருக்கணும், அந்த மனசு நிம்மதியாக இருக்கணும்ல. கொஞ்சம் அங்கே தோட்டத்துக்கு வாங்கன்னு ஒருத்தர் சொன்னால் தோட்டம் நல்லா இருக்குன்னாவது இருக்கணும்ல. இந்த அம்மாவுக்கு சினிமா நடிகையாக இருந்தாலும் அவங்களுக்கு பிற்காலத்தில் அந்த சினிமா நடிகைகள் மத்தியிலேயே சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. கொஞ்சம் முன்னாடி நடிகையாக இருந்து
அதுக்கப்புறம் நடிகை சான்ஸு யோகமங்கலம்னு 2 பேர் இருந்தாங்க. யோகம் மங்களம்னு 2 பேர். மங்களம் வந்து நடிச்சிட்டுலாம் இருந்தாங்க, யோகமும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க 2 பேரும். அந்த யோகம் எல்லாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சான்ஸ் இல்லை. அந்த யோகம் இவங்க ஒரு 4-5 பெண்கள் சேர்ந்து அவங்களுடைய அந்த காலத்து வாழ்க்கையை நினச்சிப்பாங்க. சினிமா வாழ்க்கை, அந்த கலை வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நினச்சிப்பாங்க. மற்றபடி அவங்க ஒரு நல்ல மனைவியாக எம்ஜிஆரினுடைய மிகப்பெரிய இந்த தோட்டம் சொல்லக்கூடிய தோட்டத்து ராணி அவங்க தான். ஆமாம், அது எம்ஜிஆர் சில பேர்லாம் எம்ஜிஆருடைய சகாப்தங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. உறுதுணையாக இருந்தது மட்டும் இல்லை, கடைசியில் வந்து எம்ஜிஆர் வந்து 1984 பேச முடியாமல் போச்சு. அப்போது பேச முடியாமல் இருக்கும்பொழுது அவரை பாதுகாத்து வீட்டில் வச்சு சரியாக பண்ணணும் போது அவங்களுடைய இடம் இன்னும் முக்கியமாச்சு. அப்போது அவங்க இடம் முக்கியமாகும் பொழுது அவங்களுடைய நட்பு பெற்றவர்களுடைய அரசியல் பலம் அதிகரித்தது. ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் அதிகரித்தது. அவர்கள் இவரையும் வைத்து கொண்டு எல்லா எம்எல்ஏக்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணி எம்ஜிஆர் 1987 மறைந்து போகிறார். 88 முதலமைச்சராக ஆகிறார் ஜானகி ராமச்சந்திரன். ஆனால் அவருடைய முதலமைச்சரான படலம் 23 நாட்கள் மட்டுமே இருக்கு. ஆமாம், இன்னொன்று கேட்ட சட்டசபைக்கு செல்லாத ஒரு முதல்வர், தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர். அதனால தான் நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதும்போது என்ன போட்டேன்னா, திஸ் வாஸ் பர்ஹாப்ஸ் த worst ரோல் ஷி பிளேட் இன் ஹர் லைஃப். எத்தனையோ ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க, ஆனால் இந்த சீஃப் மினிஸ்டருங்கிற ரோல் இருக்கே அது ஒன்றும் பதிக்காத ரோல். ஸோ நீங்கள் இப்போ சொன்னது எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் 3 மனைவிகள். இதில் பார்த்தீங்கன்னா முதல் மனைவிக்கு எப்படி கல்யாணம் நடந்தது தெரிஞ்சது, 2வது மனைவிக்கு எப்படி கல்யாணம் நடந்தது முடிந்தது, எப்படி முடிந்தது. ஆனால் VN ஜானகி எம்ஜிஆருக்கும் எப்படி கல்யாணம் யாருக்குமே தெரியல. அது ஒரு மர்ம. அவரே சொல்லியிருக்காரு, 18 வருஷத்துக்கு பின்னாடி நாங்கள் இதை பண்ணிட்டோம். அதாவது 2வது மனைவி இறந்த பிறகுதான் அந்த இது நீங்க சொன்ன மாதிரி லிவிங் டுகெதரா மனம் ஒத்து போச்சு. அது ஏன் இருக்குன்னா கலத்தர் தோஷம்னு சொன்னேன்ல நான் உங்கள்கிட்ட. அப்படி என்னன்னா எல்லாரும் வச்சு மங்களம் கொட்டி இது பண்ணா சரியா வராது, தானா இருந்தா சில பேருக்கு அது நன்மையா போயிடுது. இப்ப கமலஹாசன் கூட அப்படிதான் இருக்கிறாரு. அது அவங்க ஒப்பிடக்கூடாது. ஆமா, அவங்களுடைய விருப்பம். they will pay the price for what they do. ஒவ்வொரு மனிதனும். ஸோ இப்போ நல்லா தெரியுது, 2வது மனைவி வந்த பிறகு எம்ஜிஆர் உடைய வாழ்க்கை ஏறுமுகமாச்சு. 3வது மணி VN ஜானகி வந்த பிறகு இன்னும் ஏறிது, பெரு உச்சத்துக்கு போனாரு. பெரிய இது பண்ணாரு. அவர் ஏதோ ஒரு கடவுள் மாதிரி மக்கள் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனா சில பேர் சொல்றாங்க கணபதி பட்டிலிருந்து தான் அவங்க கிட்ட இருந்து தான் எம்ஜிஆர் VN ஜானகியை புடுங்கிட்டாரு, இல்லை புடுங்கிலாம் பண்ணாரு அப்படின்ட்டு ஒரு தவறான கருத்துக்கள் பதிவு வைக்கப்படுகிறது. அது இருக்கா அவருடைய வாழ்க்கையில தான் நான் சொன்னேன் கலத்தர் தோஷம்னு வரும்போது இந்த திராவிட ஆதரவாளர்கள். ஆமா ஆமா, அது உண்மையா சார்? இல்லை இவங்க பண்ணுறது ஒன்றா, மற்றவங்க இது அரசியல் இல்லை நான் கேட்கறது. அது கிடையாது. அவருக்கு வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு இப்போ கணவனே விட்டு கொடுத்து தான் இது நடந்திருக்கு. அது ஏறக்குறைய அந்த மாதிரி அவங்களும் விரும்பி மனைவியும் விரும்பி அவங்க வந்து இவரோட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது பழச இனி தேவையில்லைன்ட்டு அவரே பண்ணிட்டாங்க. ஆமாம், விலகிட்டார். சரி சார், எம்ஜிஆர் உடைய அறியப்படாத பல தகவல்களை ஜெம் டிவிக்காக எங்களோட பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். நன்றி.